ஹாய் மக்களே, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி தைப்பூசம், கோயிலுக்கு போனோம். இப்போ பாருங்கள், நமக்கு வந்துட்டு தொன்னையில் வந்துட்டு சாம்பார் சாதம் கிடச்சிச்சு. பூரா மக்கள் எல்லாம் லைனில் நிற்கிறாங்க. அப்பா சாயங்காலம் 4 மணி ஆயிரும் போலங்க. நாங்கள் எப்படியோ சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு அப்பா எள்ளு போட்டாலும் கீழே விழுகாதுங்க, அவ்வளவு கூட்டம். டெல்லி மலை மந்திர் முருகன் கோயில், சுவாமிநாத சுவாமி கோயிலில் வந்துட்டு அவ்வளோ கூட்டம். எப்பயுமே வருஷம் பங்குனி உத்திரம் எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே முருகனுக்கு வந்துட்டு அவ்வளோ கூட்டம் இருக்கும். நானும் என் பையன் எல்லாருமே முன்னாடி பெரிய பெரிய பிளேட்டில் தயிர் சாதம், பொங்கல், சாம்பார் சாதம் கொடுத்தாங்க. அப்படியே கூட்டம் அதிகமாக அதெல்லாம் காலி ஆகிட்டு எங்களுக்கு சாம்பார் சாதம் தொன்னையில் தான் கிடச்சிச்சு. அதுவே முருகன் அருளால் நமக்கு கிடச்ச பிரசாதம் அப்படின்ட்டு வாங்கிட்டு அப்படியே எல்லோரும் அங்கே இங்கேயும் உட்காந்துக்கிட்டு மக்கள் ஜனங்களை வேடிக்கை பார்த்துட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு அப்படியே கோயிலை விட்டுட்டு கிளம்பிட்டோம். நல்லா தரிசனம் பார்த்தோங்க, நல்லா இருந்துச்சு. அப்படியே 2 ஃபோட்டோ கிளிப்பையும் போட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படின்னு பார்த்தா சரியாக நாங்கள் யாரையும் பார்க்கல, யார் வந்தாங்க வரலான்ட்டு. ஆனால் பசங்களோட ஸ்கூலில் படிக்கிற பசங்கள்லாம் வந்திருந்தாங்கன்ட்டு என்ஜாய் பண்ணாங்க. அப்படியே என்ன ஆயிடுச்சு, நீங்கள் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டொனேஷன் கேட்குறாங்க. அதாவது இஷ்டப்பட்டால் கொடுக்கலாம், நான் டொனேஷன் வாங்குகிறாங்க 500 1000 அப்படின்ட்டு. நம்மக்கிட்ட கையிருப்பு இல்லை, அதனால் அர்ச்சனை மட்டும் போட்டுட்டு வந்தாச்சு. எப்பயுமே அங்கே போனால் அர்ச்சனை 60 ரூபாங்க. இன்றைக்கி தைப்பூசம் அப்படின்றதுனால 100 ரூபாய் ஆக்கிட்டாங்களாம். அதனால் அர்ச்சனையை போட்டுட்டு முருகனுக்கு பெரிய கும்பிடா போட்டு, அப்பா முருகா, சுவாமிநாத சுவாமி ஐயா எல்லாரும் நல்லா இருக்க செய்யும் ஐயா, எல்லாம் நல்லதே நடக்கணும். அதுக்கப்புறம் சென்னையில் ஃபோட்டோ எடுத்துவாங்கன்னா இல்லை போயிட்டு நம்ம தயாராகிட்டோம். என்னடா வச்சுருக்காங்க கூலிங்க குளிரில் போயிட்டு கூலிங்க அப்படி நாங்களும் வந்துட்டு பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிவிட்டு கிளம்பி வீட்டுக்கு